ஹாய், குட் ஈவினிங், வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு T20 வேகத்துல போச்சுங்க இன்னைக்கு. 17 விக்கெட் ஒரே நாள்ல. லிட்ரலி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. இந்தியா நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. 11ல அஸ்வினை எதிர்பார்த்தாங்க எல்லாரும். அஸ்வின் இல்ல, வாஷி ஆடினாரு. தேவ்தத் படிக்கல் எக்ஸ்பெக்டட். ஆனா ஹர்ஷித் ராணாக்கு ஒரு டெபியூ, NKRக்கு ஒரு டெபியூ. நான் நினைச்சேன் ஆகாஷ் தீபம் கிருஷ்ணாவும் ஆடுவாங்கன்னு. அவங்க ஆடல. இது வரைக்கும் கம்பீர் பண்ண 2 டெசிஷன் NKR அண்ட் ஹர்ஷித் ராணா சோ ஃபார் ஹஸ் பெய்ட் ஆஃப். தேவ்தத் படிக்கல் நான் பிகினிங்ல சொன்ன நம்பர் 3 கேண்டிடேட் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணாரு. ஜெய்ஸ்வால் மேல ஒரு மலை போல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல்டா ஆடிட்டு அப்புறம் ஆடினா டெஃபினட்டா சக்சீட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவர் பங்களாதேஷோட சென்னையில இதே மாதிரி தான் கொஞ்சம் டஃப் பிச்சில் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. நியூசிலாண்டோட ஒரு டஃப் பிச்சில் பெங்களூர்ல நல்லா ஆடினாரு. ரன் அடிக்கல, 10 ரன் அடிச்சாரு. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் ஆடினாரு. ஜெய்ஸ்வால் கொஞ்சம் இருக்கணும். KL ராகுல் ஃபென்டாஸ்டிக் ஆடி இருந்தாரு. ஒரு கான்ட்ரோவர்சியல் டிசிஷன் இல்லிங்வர்த். இதே இல்லிங்வர்த் தான் ரிஷப் பந்த் அவுட் கொடுத்தாரு மும்பைல. பேட் வந்து பேடப்பட்டது, ஃபார்வர்ட் ஷாட்ல கேட்ச் கொடுத்தாரு. இன்னைக்கு ரொம்ப அவசரப்பட்டாரு. கிளியர் எவிடன்ஸ் இல்லைன்னா ஓவர் டர்ன் பண்ண முடியாது, பண்ணிட்டாரு. கோலி பார்த்தா பாவமா இருக்குங்க சீரீஸ. ஒரு வாக்கிங் விக்கெட் மாதிரி ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கும் போது அவர் எதிர்காட்டா இருக்கணும். அவரோட பேட்டிங்ல ஃபிட்னஸ்ல இருக்காரு, பட் பேட்டிங்ல இல்ல. இன்னைக்கு கேட்சிங்லயும் இல்ல. லபுஷேன் 0ல ஒரு சிக்டர் விட்டாரு. அதை புடிச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு மேல தூக்கி போட போனாரு. அதுக்குள்ள இன்ஃபேக்ட் KL ராகுல் ஓடி இருந்தாரு. பும்ராவை கங்க்ராச்சுலேட் பண்ண பார்த்தா விராட் கோலி பந்த விட்டாரு. லபுஷன் அந்த டைம்ல அவுட்டா இருந்தாருன்னா கதையே வேற. ஆஸ்திரேலியா 80க்கு ஆல் அவுட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா லபுஷன் 2 ரன் அடிச்சாரு. 52 பால்ல 1.5 மணி நேரம் ஆடினாரு. அந்த டைம்ல 13 for 2னா கேமே மாறி இருக்கும். பட் கமிங் பேக் டு இந்தியா, ரிஷப் பந்த் அண்ட் NKR சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 73 for 6ல இருந்து 120 வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் இந்த பார்ட்னர்ஷிப் டீக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி டப்பு 4 விக்கெட் வந்துருச்சு. இல்லாட்டி நான் நினைச்சேன் ஒரு 180, 200 இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருந்திருக்கும் ஸ்கோர். பட் அந்த 150யுமே நான் நினைச்சேன் டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா பும்ரா எடுத்து காமிச்சாரு எதுக்கு அவர் ஒரு பிஸ்தா போலர்னு. அன்பார்ச்சுனேட்லி இந்த கேட்ச் கீழே போச்சு. இல்லைன்னா ஆஸ்திரேலியா வந்து 80 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு. பட் அந்த சைட்ல இருந்து நல்ல ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாங்க சிராஜும் ஹர்ஷித் ராணாவும். சிராஜ் இந்தியாவை விட வெளியில நல்லா போடுறாரு. பட் ஸ்டில் பும்ராக்கு சப்போர்ட் தேவை. செகண்ட் இன்னிங்ஸ்ல டெஃபினட்டா இன்னும் சப்போர்ட் தேவை. எவ்ரி டைம் இந்த வந்து எடுக்க முடியாது. ஸ்மித் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால் எடுப்பாரான்னு தெரியல. பட் ரொம்ப எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா பும்ராவோட கேப்டன்சி இன்னைக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல பார்த்தோம். நிறைய டைம்ல வந்து ஈஸி சிங்கிள்ஸ், ஈஸி டூஸ், கேச்சஸ் க்ளோஸ் இன் ஃபீல்டர்ஸ் இல்ல அந்த மாதிரி பண்ணாம ஃபென்டாஸ்டிக்கா கேப்டன் பண்ணார் பும்ரா. டைட் ஃபீல்ட்ஸ், கட்டிங் ஆஃப் சிங்கிள்ஸ், 4th போலர் 5th போலர் கொண்டல அவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம 25 ஓவர் தான் போட போறோம். 3 போலர் வச்சு ஃபுல்லா போடுவோம். 6-7 விக்கெட் எடுத்தா கிரேட், நாளைக்கு வந்து முடிப்போம் அப்படின்னு. ஃபென்டாஸ்டிக். இதே இது ரோஹித் சர்மா இருந்தா டெஃபினட்டா ஃபீல்ட்ஸ் ஸ்ப்ரெட்டா இருக்கும். 4th 5th போலர் வந்திருப்பாங்க. ஆஸ்திரேலியா 85 3 விக்கெட் இருந்திருப்பாங்க. ஸோ பாராட்டக்கூடிய விஷயம். பும்ரா வந்து ஒரு போலர் மாதிரி யோசிச்சாரு. எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மாதிரி நீங்க யோசிக்கும் போது, நீங்க போல் பண்ணும்போது கேப்டன் இந்த மாதிரி பண்ணா போய் சொல்லுங்க, கொஞ்சம் டைட் ஃபீல்ட்ஸ் வைக்கலாம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது நியூசிலாந்து சீரீஸ்ல அது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. எனிவே, பும்ரா ஃபென்டாஸ்டிக் டே அஸ் கேப்டன். நிறைய பேர் சொன்னாங்க, ஓ இந்தியா ஷுட் நாட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். பண்ணது கரெக்ட் தாங்க. பேட் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஆடி 200 250 அடிச்சா இந்த பேட்டிங் வச்சு இந்தியா அடிச்சிருக்க மாட்டாங்க. அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் பெர்த்ல எப்பவுமே 3வது நாள் 4வது நாள் கொஞ்சம் பால் டர்ன் ஆகும். அஃப்கோர்ஸ் போற போக்க பார்த்தா இந்த மேட்ச் 4வது நாள் போகாது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன இருக்குன்னு, எப்படி டே ப்ரோக்ரஸ் ஆகும்னு. ஐ மீன் கான்ட் வெயிட் இந்த செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்தியா என்ன பண்ணணும்? 3 விக்கெட் எப்படியாவது எடுக்கணும். ஏன்னா எனி லீட் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்தியா பேட்டிங் ரொம்ப ஷேக்கியா இருக்கு. தேவ்தத் படிக்கல், விராட் கோலி எல்லாம் வாக்கிங் விக்கெட் அங்க. அது ரிஷப் பந்த் அண்ட் மாத்திரம் நம்பிதான் ஆடிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ரிஷப் பந்த் அப்புறம் கடவுளுக்கு ஒரு வேண்டுதல், அந்த மாதிரி இருக்கு பேட்டிங். ஸோ டெஃபினட்டா நீ லீட் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆஸ்திரேலியா 58 for 7ல இருந்து இந்த லீட் கீடு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப தப்புங்க. இந்தியா நிறைய வாட்டி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. 7-8 விக்கெட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட் 2 பேட்ஸ்மேன் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பாப்போம் நாளைக்கு எப்படி ஆகுதுன்னு. ஆஸ் ரீசென்ட்லி டிம் சவுதி, ரச்சின் ரவீந்திரா 230 for 7ல இருந்து 400 அடிச்சாங்க நியூசிலாண்டுல, பெங்களூர்ல. இந்தியாவுக்கு 3 விக்கெட் தேவை. ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்? அவங்க வந்து இந்தியா கிட்ட வர பார்க்கணும். 130 140 வந்தாங்கன்னா ஃபென்டாஸ்டிக். 58 for 7ல இருந்து அவங்க 140 வந்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். லீட் எடுத்தாங்கன்னா சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு அட்வான்டேஜ் போயிடும். ஆஸ்திரேலியா ஒரு 20-25 லீடு எடுத்தா கூட எனக்கு தெரிஞ்சு அந்த லீடை அழிக்கிறதுக்குள்ளே இந்தியா 3 விக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ விட்டுருவாங்க. ஸோ மார்னிங் செஷன் ரொம்ப குரூஷியல். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எப்படி போகுதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உங்க சப்போர்ட் ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். நாளைக்கு செகண்ட் டேக்கு அப்புறம் சந்திப்போம். தேங்க்யூ.